நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் இனி நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். பூர நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பூர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. பூர நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவான். இப்போ இந்த வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான். சிம்மத்தில் தானே பூரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4 பாதங்களும் சிம்மத்தில் அடங்குகின்றன. அப்போ இந்த ராகு கேது பயிற்சி நல்ல பலனை தருமா? எதிர்பார்க்காதீங்க. பாருங்கள், ராகு 8ஆம் இடத்துலையும் கேது 2ஆம் இடத்துலையும் இருந்து பலனை தரப்போகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, எல்லா பயிற்சியும், அப்புறம் மாத ராசி பலன் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. நாங்களும் போடுறோம். கோச்சாரம் என்பது 30% தான். இது மோசமாக இருக்குது, 8ல் ராகு 2ல் கேது ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு ரொம்ப அப்செட் ஆகிடாதீங்க. கோச்சாரம் என்பது 30%. ஆனால் பை பர்த்து சார்ட்டு படி உங்களுக்கு தசா புத்தி போகும். அது நல்லா போச்சுன்னா உங்களை இது ஒன்றும் பண்ணிடாது. சரியா? அதனால் இப்போது ராசிக்குள் செல்லலாம். ராகு 8ஆம் இடம். 8ஆம் இடத்து ராகு உங்களுக்கு நல்ல ராகுவா, நல்லா செய்வாரான்னு கிடையாது. 8ல் ராகு வந்துச்சுன்னு சொன்னால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடங்க 8. அப்போ என்ன நல்லதாக செய்வார் அவர்? எப்படி செய்ய முடியும்? அப்போது இருக்கிற இடம் குரு வீடாக இருக்கலாம், இருந்தாலும் 8ஆம் இடம் என்பது சரியில்லாத இடம். அப்போது உங்களுக்கு அசிங்கம் அவமானம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் நடக்கலைங்க, கடவுள் புண்ணியத்தில் தப்பிச்சுங்க அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் வாங்கின்னு வந்த வரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 18 மாத காலமும் ராகு கேதுக்கு பிரீத்தி பண்ணுங்கள். ராகு 8ஆம் இடத்துல என்ன பண்ணுவார்? இப்போ தொழில் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, தொழில் பண்ணுற இடத்துல ஏதாவது பிரச்சனை வரும், இல்லை இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, சில பேர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க, அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். இப்படி தொழில் ரீதியாக பிரச்சனைகள் வந்து தண்டனை ஏற்படும். தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டால் பரவாயில்லைங்க, நஷ்டத்தை நம்ம தாங்கிக்கலாங்க. அது வந்து ஒரு கிரிமினல் கேஸ் ஆகியோ இல்லை ஒரு கோர்ட்டு கேஸுன்னு ஆகி போலீஸ் ஸ்டேஷன் ஆகி அசிங்க அவமானத்தை கொடுத்து சிறை தண்டனை கூட அனுபவிக்க வேண்டிய சூழல் இருக்கும். இல்லை அதாவது என்னது மரவாக வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். 8ஆம் இடங்கிறது தலைமறைவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தப்பே பண்ணலை, அதனால தான் அவர் தலைமறைவாக இருக்கார். தப்பு பண்ணி தான் அவரே அரெஸ்ட் ஆகியிருப்பார். தப்பு பண்ணலைங்கிறது தான் தலைமறைவாக இருக்கார். கடவுள் ஏதாவது நல்லது செய்யுமான்னு பார்க்குறார். தலைமறைவான வாழ்க்கை வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். 8ஆம் இடம் அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். சரி, நாங்கள் தொழில் பண்ணுறோம், உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு அவங்களும் ஜாக்கிரதையாக பண்ணணும். சில பேர் இந்த கரப்ஷன் வாங்கிட்டு மீடியாக்களில் ஃப்ளாஷ் வந்துடும். கட்சியில் வேலை போய் நல்ல தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் இதில் தனியார் துறையில் வேலை பார்க்குறோம். தனியார் துறையிலேயே எதாவது அசிங்கம் அவமானத்தைப்பட்டு அவன் கொண்டு போய் ஜெயிலில் தள்ளிடுவா. இல்லை நஷ்டஈடு, இத்தனை லட்சம் நீ ஏமாற்றிட்ட, இத்தனை லட்சம் ஃப்ராடு பண்ணிட்டா, நீ எது பணத்தை உடனடியாக கட்டி இல்லைன்னா ஜெயிலுக்கு அழைச்சிடுவான்னு மிரட்டுவாங்க. இப்படி இந்த ராகு கேதுக்கள் 8ஆம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கிங்க. ராகு 8ஆம் இடம், கேது வாங்க வாட்டை போட்டு கேது வாங்க. கேது வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். 2ல் கேது இருந்தால் நல்லது செய்வாராங்க. குடும்பஸ்தானத்தில் கேது இருக்காருங்க, குடும்பத்தை அழகாக பிரிப்பார். உங்கள் ஜனனகால தசாபுத்தி அடிப்படையில் கணவன் மனைவி பிரியணும்னு விதி இருந்தால் இந்த கேது அழகாக பிரிச்சிருவாங்க. ஏன்னா எல்லோரும் கணவன் மனைவி பிரிஞ்சிட மாட்டாங்க. கெட்ட நேரம் வந்துச்சுன்னா எல்லோரும் பிரிஞ்சிடுவாங்களே என்ன? எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு டைவர்ஷன் ஆகிடுவாங்களே என்ன? இல்லை, காலதேச வர்த்தமானம்னு ஒன்று இருக்குங்க. அவங்க வயசு இருக்குது, அவங்களுக்கு நடக்கிற தசா புத்தி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது சில பேர் இந்த 40 வயசுக்குள்ளே இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு தான் சில குடும்பத்தில் பிரச்சனை வரும், பிரிவினை வரும். எச்சரிக்கை. அது 30-35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
கல்யாணம் ஆகிட்டா குடும்பத்தை நல்லா பிரிக்கும். ஏங்க அன்னோன்யமான கப்பலுங்க, இப்படி ஒரு தம்பதியை, ஒற்றுமையான தம்பதியை நாங்கள் எங்கேயுமே பார்க்கலைங்க அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. அவங்க கட்சியில் பார்த்தா சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போவாங்க. அதான் அது கேது 2ல் கேது இருந்தால் நல்லா அழகாக பிரிப்பார். அப்போ குடும்பஸ்தானத்தில் கேது இருந்தால் கணவன் மனைவி மட்டும் இல்லை, குடும்பஸ்தானர்களையும் வெளியில் எடுத்து வந்து பஞ்சாயத்து பண்ண வச்சிடும். ஆனால் பஞ்சாயத்துக்கு மாத்திரம் யாரையும் வெளியால் கூப்பிடாதீங்க. இல்லை நீங்களும் வெளியாளுக்கு வெளி இடத்துல போய் பஞ்சாயத்து பண்ணாதீங்க. அது ரொம்ப ஆபத்தான விஷயம். நீங்கள் சரி பண்ணிக்கணும் பேசி. வெளிநபரை எடுத்தால் இன்னும் பிரச்சனை அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறோம். பணம் வரவாவது இருக்குமா? அது எப்படிங்க வரும்? பணம் ஞானம்தான் வரும். அப்போ உலகம்னா என்ன, வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும். 2ல் கேது இருந்தால் டப்பு வராது, ஞானம் வரும். அவ்வளோதான். நீங்கள் ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கோயில் குளம்னு ஒன்றா போகலாம். மற்றபடி இந்த ராகு கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிங்க, பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள், கீழ்பெரும்பள்ளம் போங்க. ஸோ ராகு கேதுவால் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் கண்டிப்பாக வரும். கோச்சார ரீதி தான் இது 30% நம்ம படித்து சொல்லியிருக்கோம். அதனால் ரொம்பவும் எச்சரிக்கையாக. இது பூர நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். அவர் என்ன பண்ண முடியும்? ராகு கேதுக்கள் உட்கார்ந்தது புதன் வீடு, குரு வீடு. அப்போ புதனாகவோ குருவாகவோ யாராவது ஒருத்தர் இருந்தால் அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கலாம். இப்போ சுக்கிரன் அப்படின்னும் போது சம்பந்தம் இல்லாத ஒரு நிலை. அப்போது இந்த பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் ராகு கேதுவால் நிச்சயமாக ஒரு உருப்படியான ஒரு பலன் கிடைக்குமான்னா கிடைக்காது. அதுக்கு எதிர்மாறாக நெகட்டிவான பலன் கிடைக்கும். அது மாதிரி இப்போ தண்டனை, அதாவது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுலாம் நாங்கள் போகலைங்க, எங்கள் வாழ்க்கை இந்த 18 மாத காலம் நல்லா போயிடுச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கிட்டு வந்தால் வரோம். சரி, முதல் 9 மாதம்னு பிரிப்போம். அடுத்த 9 மாதமாவது நல்லா இருக்கேன்னா அடுத்த 9 மாதம் குரு 10ஆம் இடத்துல வராரு. அது வேறு போயிடும். 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும், பதவி ஆட்டங்காலும். அப்போ என்ன ஆகும்? அந்த 18 மாத காலமும் உங்களுக்கு திரிசங்கு வாழ்க்கை தான். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் பயப்படாதீங்க, கடவுளை வழிபாடு பண்ணுங்கள், ராகு கேதுக்கு பிரீத்தி பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேது பார்வைன்னு வேறு இருக்குல்ல, 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. வெளிநாடு போனீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு படிக்கிற பிள்ளைங்க தப்பிச்சிக்கலாம். இல்லை வேலைக்கு போனீங்கன்னா வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை கேது பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது கேது பார்க்குறாருன்னா தாய்க்கு அது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், உங்களுக்கு சுகஸ்தானம் கெடுகிறது, அவங்களுக்கு இறுதி சடங்கு செய்யக்கூடிய அமைப்பு கூட சில பேருக்கு ஜனகால தசாபுத்தி அடிப்படையில் இருந்தால் இது கண்டிப்பாக ஏற்படுத்தி ஈம சடங்கு செய்யக்கூடிய நிலை ஏற்படும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த ராகுகேது பயிற்சியால் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.